गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे नमः. நான் சித்தத்தாய் பெங்களூர்ல சிவன் ஆலயம் கற்றி வருகிறேன். அப்பறை செயல்பட்டு இருந்தாலும் பக்தர்களுக்கு சில எத்தனையோ வேதனை இருக்கு. அந்த வேதனை தீர்க்குவதற்கு எப்படி வழி என்று ஆராய்ச்சிகள் மூலமாக கண்டுபிடித்தேன். அதாவது நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா 5 வகையான எண்ணெயில சில மூலிகையை நாங்கள் தயார் செய்து எந்த தோஷம் நிவர்த்தி ஆகும், பக்தர்களுக்கு எந்த தோஷம் பெற்றால் நிவர்த்தி ஆகும் என்று ஒரு 21 மூலிகையை அந்த எண்ணெயில நல்லா ஊற வைப்போம். எண்ணெயில ஊற வைக்கும் போது எண்ணெயோடு மூலிகையோடு அதனுடைய ஞான சக்தி, சித்தருடைய ஸ்லோகம் மூலமாக மந்திரமும் நாங்கள் அதற்கு உபயோகம் செஞ்சு இந்த 3மே ஒரு பக்தர்களுக்கு நன்மை ஆகணும் அப்படி சொல்லிட்டு தயார் செஞ்சு ஒவ்வொரு சன்னிதானத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஒவ்வொரு இல்லத்துல நோயால அவங்களுக்கு மன நிம்மதியா கிடைக்கிறது இல்லை. அந்த மன நிம்மதி கிடைக்காதனால எங்கெங்கயோ சன்னிதானத்துக்கு போய் அவங்க வாழ்க்கைய வேதனைய ஒவ்வொரு சன்னிதானம் மூலக கர்ப்பகுடியில அழுதுட்டு வராங்க. அவங்களுக்கெல்லாம் எத்தனையோ மனசுக்குள்ள வச்சிருக்க வேதனையை வெளியே கூறாம எத்தனையோ வேதனைகள் எல்லாம் இருக்கு. இது எல்லாமே தீர்வதற்கு ஒரே வழிகள் உண்டு. அந்த காலத்துல சித்தருங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா சில ரகசியங்கள் மூலமாக மறைச்சி வைப்பாங்க. இது ஞான சக்திகளுக்கு மட்டுமே தெரியப்பட வேணும். ஒரு ஆன்மீகத்தை தெரியப்படுத்தி அறிமுறை இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி உபயோகம் செய்ய வேண்டும் என்று அப்பொழுதே அவங்க ஓலையை உபயோகம் செஞ்சு வச்சுட்டு நம்மளுக்காகவே போயிருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ எதிரிலேயே பார்க்கலாம் 5 வகையான எண்ணெய் இருக்கு. இந்த மூலிகைலாம் அந்த எண்ணெய்க்குள்ள போட்டு நாங்கள் உபயோகம் செய்து மகிமை என்னன்னா இந்த எண்ணெய் ஊற்றி தண்ணி ஊற்றினாலும் ஜெகஜோதியா எரியும். அந்த மூலிகையுடைய மகிமை நாங்கள் செயல்பட ஞான சக்தியும் அதுக்கு கொடுத்து சில தர்மம் மூலமாக உபயோகம் செய்கிறோம். இது கங்கை நீர், நம்ம சாதாரணமாக குடிக்கிற நீர் தான். இந்த எண்ணெயை நான் ஊற்றுறேன். அந்த காலத்துல சித்தங்க எவ்வளோ மகிமைகள் நமக்கு விட்டு போயிருக்கிறதுனால நமக்கு எல்லாருடைய கஷ்டங்களும் பூர ஜென்ம பாவங்கள் போகும், எல்லா தோஷ நிவர்த்தி ஆகும், பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் உண்டாகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் மூலிகை எண்ணெய் ஊற்றி இந்த தீபம் நான் ஏற்றிருக்கேன். அடுத்தது நான் நீர் ஊற்ற போகிறேன். இது குடிக்கிற நீர் தான். சாதாரணமாக நம்ம தண்ணி ஊற்றுனாவே இந்த ஜோதி படப்படன்னு அடைச்சிக்கும், அணைஞ்சிடும், நல்லா எரியாது. நீங்கள் பாருங்க இப்போ எவ்வளோ ஜெகஜோதியாக எரியுதுன்னு. அந்த காலத்தில் ஒரு கதையே இருக்கு. என்ன செஞ்சாங்க, ஒரு அக்காவும் தங்கச்சியும் வாழ்ந்து வந்திருந்தாங்க. வையாற்றும் போது திருமணம் நடந்தது. அக்கா ஒரு சாதாரண வீட்டுக்கு குடி போனாங்க. தங்கை ஒரு மகா மன்னருடைய அறை இதில் நல்ல திருமணம் நடத்தி சீர்வரிசையோடு நல்லா இருக்காங்க. சில ஆண்டு கழிந்த பின்பு தங்கை என்ன செய்கிறாங்க, அக்காவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வீட்டுக்கு போகிறப்போ சில பொருட்களும் தானியங்கள் தனங்கள்
இதெல்லாம் எடுத்து போகிறாங்க. அக்காவை பார்க்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா வீட்டுக்கு வரும்போது குடிசை வீடாக இருக்கு. உடனே அக்கா என்ன செய்கிறாங்க, தங்கையே வா அப்படின்னு அழைச்சிட்டு, ஐயையோ வீட்டில் அரிசி ஒரு பாகம்தான் இருக்கே, இதை நான் என்ன செய்யறது, எனக்கே பத்தாதேன்னுட்டு இன்னைக்கு தங்கச்சிக்கு மட்டும் அந்த அரிசியை நல்லா பொங்க வச்சு அவங்க கொடுக்கலாம், இதை வச்சு நான் நாளை சாப்பிடலான்னு சொல்லும் போது அந்த சூரிய ஒளி எல்லாம் மறைஞ்ச பின்பு அடுப்பு பற்ற வச்சு தான் அந்த காலத்தில் அன்னெல்லாம் செய்வாங்க இல்லைங்களா. அதாவது அந்த அன்னத்தை பொங்க வச்சு பார்க்கும் போது அக்கா அக்கா இருங்க, தீபம் ஏற்றாத எதையும் செய்யாதீங்க அப்படின்னு. இல்லைம்மா தினமும் நான் இப்படி தான் செய்கிறேன், செஞ்சுட்டு எனக்கே இந்த அரிசி பத்த மாட்டேங்குது, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது தங்க சொல்லுறா, இதனால தான்க்கா நான் சொன்னேன், ஒரு அகல் விளக்க வாங்கிட்டு வா, எண்ணெய் வாங்கிட்டு வா, திரி வாங்கிட்டு வா, உனக்கு நான் காசை தர அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி அகல் விளக்க தெய்வ மூலையில் வச்சு ஏற்றிட்டு அந்த அம்மா அடுப்பு பற்ற வைக்கிறாங்க. அடுப்பு பற்ற வச்சு சில நிமிடத்திலேயே 2 பேர் சத்தம் கேட்கிறது. என்ன கேட்கிறது, பூதங்க பேசிக்கொள்ளு, சொக்க சொக்க சோறுண்டா அதை கிடக்க வந்ததுண்டா அப்படின்னா, எனக்கு இவ்வளோ நாள் இந்த வீட்டில் நல்ல சாப்பாடு கிடைச்சிது, இனி எனக்கு கிடைக்காது, ஏன்னா அவங்க அக்னி தேவத்தை ஏற்றிருக்காங்க, அக்னி நமக்கு ஆகாதான்னு அந்த பூதம் எழுந்து ஓடுகிறது. அப்போ தங்கை சொன்னா, இனிமேல் உனக்கு இந்த பாகம் 2 பாகமாக மாறும், எப்போவுமே விளக்கு ஏற்றி வச்சு அதோடைய மகிமையை கண்டறிந்து இப்போவாவது நீ விளக்கு ஏற்றி வச்சு இனிமேல் இப்படி செய்ய அக்கா, நீ சீரோடு நல்லா இருப்பேன்னு வாழ்த்தி சொல்லியும். அந்த காலத்திலேயே இது நடந்த கதைகள். அப்படி நடந்த போது இது ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி தான். அதாவது நான் ஆராய்ச்சி செய்தது என்றும் எல்லோருக்கும் நன்மையாகணும். ஒவ்வொரு இல்லத்துல வேதனை சொல்ல முடியாத வேதனை இருக்கு. இவ்வளோ நேரம் நான் கதை சொல்லி முடிகிற வரைக்கும் இந்த தீபம் ரொம்ப சத்தமே இல்லாமல் ஜெகஜோதியாக எரிஞ்சிட்டு இருக்கு. இதே போல் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் இருக்கணும் என்று நானும் விருப்பப்படுறேன். அருள் பெற்று எல்லாரும் நல்லா நன்மையாக இருக்க வேண்டும். நான் இதற்கு ஸ்வஸ்திக் தோஷ நிவர்த்தி அர்பன் தீபம் ஆயில், எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆக வேண்டிய எண்ணெய்கள் இது. நீங்களாம் உபயோகம் செய்து உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக அடைய வேண்டும். ஒவ்வொரு வாழ்க்கையும் இந்த ஜோதியாக இருக்க வேண்டும். இது என்னுடைய சித்த ஆராய்ச்சி மூலமாக நான் பக்தர்களுக்கு இது அற்புதமாக தயார் செய்து கொடுக்கிறேன். உங்கள் முடிந்தவரை தகவல் எல்லாமே நான் இதில் கொடுக்கிறேன். நீங்கள் எல்லாரும் மகிமை பெற்றுக்கொள்ளலாம். ஓம் சித்த குருவே நமக. நன்மை. தீபமா